ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா மலையாளத்தில் சிங்கிள் ஆக்டருக்கு நடித்த படங்களை பற்றியும் அவர் சிங்கிளாக நடித்த படங்களை பற்றியும் பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலட்டா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நயன்தாரா மலையாளத்தில் சிங்கிளாக நடித்த படங்களை பற்றியும் சிங்கிளாக அவங்க எந்த ஹீரோக்கு நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்க. ஜெயராம் தாங்க ஃபஸ்ட்டு நடிச்சிருக்கிறாங்க நயன்தாரா கூட மலையாளத்தில். 2003ஆம் ஆண்டு நயன்தாராவோட 19வது வயசில் மானசீகரே அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நடிகை நயன்தாராவும் ஜெயராமும் ஃபஸ்ட்டு இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது படம் பார்த்திங்கன்னா அவர் சிங்கிளாக நடிச்சிருக்கிறாங்க. அதாவது சிங்கிள் கேரக்டர், அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நயன்தாராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிங்கிளாக நடிச்சிருக்கிறாங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு தன்னுடைய 26வது வயசில் எலக்ட்ரா அப்படிங்கிற படம் மூலம் சிங்கிளாக அவங்களோட தனித்துவத்தை வெளிப்படுத்தி நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3வது படத்தை பற்றி பார்த்துலாங்க. 3வது படம் பார்த்தீங்கன்னா நிபின் பாலிக் கூட தான் சேர்ந்துருக்கிறாங்க. 3வது படம் சிங்கிளாக, அதாவது நிபின் பாலிக் கூட சேர்ந்துருக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில், அதாவது நயன்தாராவோட 35வது வயசில் லவ் ஆக்ஷன் ட்ராமா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க நிபின் பாலிக் கூட. ஓகே, அதுக்கடுத்த கதாநாயகனை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்த கதாநாயகன் தான் குஞ்ச்கோ போகன் அப்படிங்கிற கதாநாயகன் கூட தாங்க 2021ஆம் ஆண்டு தன்னுடைய 37வது வயசில் நிழல் அப்படிங்கிற படம் மூலமாக நடிச்சிருக்கிறாங்க. மொத்தம் இதுவரை 4 படங்களை பார்த்தாச்சு. இந்த 4 படத்தில் எந்த படம் பெஸ்ட்டு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து 5வது படத்துக்கு போயிடலாம். 5வது படம் பார்த்திங்கன்னா பிரதீப்ராஜ் கூட 2022ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் கோல்டு அப்படிங்கிற படம் மூலமாக நடிச்சிருக்கிறாங்க நடிகை நயன்தாரா மலையாள சிங்கிள் ஆக்டர் கூட. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் ஆக்டர் கூட நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு படம் சிங்கிளாகவே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த 5 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பெஸ்ட் படம், எந்த படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.